இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ டுடே. உங்களுடைய ஆவிக்குரிய பரிமாணம் இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடியோக்கு பிறகு உயர்ந்த பரிமாணத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியை உங்களுக்கு கொண்டு போவாராகன்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுடைய கர்த்தராக இயேசு அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். பல வருஷமா பல நூற்றாண்டுகள் நம்ம இதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்ன சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி இந்த நேரத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜூன் 30 2025 காலை 8 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு அந்த நேரத்தில் என்னோட ஆவியில் ஒரு தேவதூதன் எக்காலத்தை ஊதுகிற சத்தத்தை நான் கேட்டேன். திரும்பி பார்க்கும்போது என் ரூமில் யாருமே இல்லை. பிகாஸ் இந்த ப்ரேயர் ரூமில் நான் நடந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் கேட்டேன், அப்பா இது என்ன சத்தம் அப்படி கேட்கும்போது ஆவியானவர் சொன்ன காரியம், this is the time to blow the trumpet of revival to my people. என் ஜனங்களுக்கு எழுப்புதலின் எக்காலத்தை ஊதி அறிவிக்கிற நேரம் இது. இமீடியட்டா உலகத்தை சுற்றி இருக்கிற பெரிய தேவ ஊழியக்காரர்கள் என்ன காரியத்தை சொல்லி கொண்டு இருக்காங்கன்னு ஆன்லைனில் போயிட்டு அவங்களுடைய வீடியோஸையும் அவங்களுடைய டிவோஷன்ஸையும் அவங்களுடைய புது மெசேஜஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம் எல்லா ஊழியக்காரர்களும் சொன்ன அதே வார்த்தை தான், த சீசன் ஆஃப் த ரிவைவல், எழுப்புதலின் நேரம், எழுப்புதலின் காலத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து கொண்டிருக்கோம். உடனே போய் கர்த்தருடைய பிரசவத்தில் உட்காந்து அவரோட சத்தத்தை கேட்கும்படி குவாய்ட்டாக அவர் பிரசவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் பார்த்து தரிசனம் இதுதான். ஒரு கடலுக்கு மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு போய் நிறுத்தினார். அப்பொழுது ஆவியானவர் சொன்னார், உத்து கவனி, உத்துப்பார். நான் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த தண்ணி சாதாரணமாக இல்லை, அழுக்கு நிறைந்ததாகவும் சேறு மண் எல்லாம் கலந்த ஒரு தண்ணி, அழுக்கான தண்ணி. அந்த தண்ணீருக்கு மத்தியில் ஜனங்கள் வெளியில் வர்றதை நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் இந்த அர்த்தம் எனக்கு புரியல. கர்த்தருடைய ஆவியானவர் கிட்ட நான் இந்த அர்த்தத்தை கேட்கும் பொழுது அவர் காண்பித்த இன்னொரு காரியம், அதே கடலுக்கு மத்தியில் ஒரு நபர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் கரங்களை இப்படி நீட்டும் பொழுது அசுத்தமான தண்ணி, அழுக்கு தண்ணியும் சுத்தமான தண்ணியும் செப்பரேட் பண்ணப்பட்டுச்சு. அப்போ கேட்கும்போது ஆவியானவர் சொன்னாங்க, இது என் ஜனங்களை பிரித்தெடுக்கிற நேரம். திஸ் இஸ் த டைம் டு செப்பரேட் மை பீப்புள். ஆதிலிருந்து கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற நேரத்தில் ஒரு பிரித்தெடுத்ததில் கொண்டு வந்து தான் அவர் செய்ய நினைக்கும் காரியங்களை அவர் செய்வார். எஸ்தரை கொண்டு வரணும்னா வஸ்தி அவர் பிரித்தெடுத்தார். தாவீதை கொண்டு வரணும்னா சவுலை பிரித்தெடுத்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்று அவர் சித்தம் கொள்ளும் பொழுது அவர் ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். மோசே பிறக்கும் பொழுது அவ்வளோ பேர் பிரித்தெடுக்கப்பட்டாங்க. அவர் வயசுல இருந்த யாருமே அந்த டைம்ல அவங்க இல்லை. ஒரு பெரிய பிரித்தெடுத்தல் உண்டாக்கப்பட்டுச்சு. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக அவர் பிரித்தெடுக்கிறார். அந்த சித்தத்தை நான் கேட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் பிரித்தெடுக்க போகிறேன். இது இந்த தரிசனத்தின் மூலமாக 2 காரியங்களை கர்த்தர் கூட பேசினார். ஒன்று, கர்த்தரோட வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது, அதுதான் அந்த அழுக்கு தண்ணியிலிருந்து ஜனங்களை வெளியில் கொண்டு வரத்தை நம்ம பார்த்தோம். 2வது, கர்த்தர் அசுத்தத்தையும் சுத்தத்தையும் அவர் பிரிக்கிறார். அவர் காரியங்களை செய்ய நினைக்கும் பொழுது அசுத்தத்தையும் சுத்தத்தையும் அவர் பிரிக்கிறார். இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆவியானவர் இடத்துல கேட்டேன், அப்பா இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் எழுப்புதலுக்காக என் ஜனங்களை நான் பிரித்தெடுக்கிறேன். அதற்கு முன்பதாக பிரித்தெடுத்துதல் சபையிலிருந்து தொடங்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம், சபை விசுவாசியாக இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். சபைக்குள்ள பிரித்தெடுத்துதல் உண்டாக்கப்பட போது கர்த்தருக்குள் அக்கினியோடு எரிந்து கொண்டிருக்கிறவர்களையும் அனலுமென்றி குளிருமென்றி இருக்கிறவர்களையும் பேர் கிறிஸ்துவர்களையும் கர்த்தர் பிரித்தெடுக்கிற நேரம் வந்துவிட்டது. இதை பல தடவை நம்ம பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ ஆவியானவர் சொல்றதை ரொம்ப ஆழமாக நான் பார்க்குறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. God is going to separate the wheat from the chaff, the unclean from the clean. அடுத்து இந்தியா பார்க்க போகிற ஒரு பெரிய காரியம் எழுப்புதல். பல பெரிய தேவ ஊழியக்காரர்கள் சொல்லிவிட்டு போன தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் இன்னும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைவேறாமல் இருக்குது. அதை நிறைவேற்றதுக்காக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுக்க போகிறார். அடுத்து இந்தியாவும் இந்த உலகமும் பார்க்க போகிற ஒரு பெரிய காரியம் எழுப்புதல். The revival is the next big move of God. கர்த்தருடைய அடுத்த பெரிய செயல் எழுப்புதல். இந்த எழுப்புதலை யாருமே தடை பண்ண முடியாது. நோட் மை வேர்ட்ஸ் டவுன், என் வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை இந்த மனுஷன் தடுக்க முடியாதுனா, எந்த அதிகாரமோ வல்லமையோ எதா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்துக்கு விரோதமாகவும் வர முடியாது. எது எதிர்த்து வருகிறதோ அது நீக்கப்படும்.
அதையும் மீறி தாண்டி விரோதமாக நான் வந்தாங்கன்னா கர்த்தரத்தை தூக்கி எழுந்து போடுவார். நமக்கு நேரம் இல்லை, நமக்கு நேரம் ரொம்ப குறுகியதாக இருக்குது. பிசாசு தன்னுடைய கிரியைகளை வேகமாக செஞ்சு கொண்டு இருக்கான். எல்லா இடங்களிலும் அசுத்தம், வேசித்தனம், விபச்சாரம், திருடு, கொலை பெருகி கொண்டு இருக்குது. எல்லா தடவையும் இல்லாத லெவலில் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாகி கொண்டு இருக்கு. இட்ஸ் அட் an all time high. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை, கர்த்தருடைய ஆலயத்தில் ஒற்றுமை இல்லை, நமக்கு விரோதமாகவே நம்ம பேசி கொண்டு இருக்கோம். கர்த்தர் அதை வெறுக்கிறார். கர்த்தருக்கு இப்போ தேவை விட்டு கொடுக்கிற பாத்திரங்கள். கேத்ரின் குல்மன் சொல்ற மாதிரி, God does not want golden vessels or silver vessels, he wants yielded vessels. கர்த்தருக்கு தங்க பாத்திரம் தேவையில்ல, வெள்ளி பாத்திரம் தேவையில்ல, விட்டு கொடுக்கிற பாத்திரங்கள் கர்த்தருக்கு தேவை. வாஞ்சியோட இருக்கிற அந்த தாவீதுக்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். நீங்க அழைக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஆனா உங்களோட அழைப்புல நீங்க வரக்கூடாதபடி இப்ப தடுக்கிற எல்லா பிசாசின் கிரைகள் இயேசு நாமத்தில் அழிகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா இன்னொரு எச்சரிக்கையோடு நான் சொல்லுகிறேன், நீங்க அழைக்கப்பட்டவர்களா இருந்தோம் இந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காம உங்களுடைய சாதாரணமான வேலைகளையும் உங்களோட உலகத்தின் காரியங்களுக்கும் பின்னாடி நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க பெரிய விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. You are missing out a very big thing. You are missing out the plan of God upon your life. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை எல்லா சபைகளும் கேட்கட்டும். கிறிஸ்துவர்களாக நாம் தேவ சரீரமாய் இணைவோம். டினாமினேஷன் நம்மளை பிரிக்க முடியாது, மணி நம்மளை பிரிக்க முடியாது, கிரிட்டிசிசம் நம்மளை பிரிக்க முடியாது, குறை பேசுறதை நம்மளை பிரிக்க முடியாது. We are far above everything in Christ. கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம இருக்கிறோம். இந்த சாதாரணமான சின்ன காரியங்கள் நம்மளை பிரிக்காது. கர்த்தருடைய வருகிற எழுப்புதல் டினாமினேஷனை பார்க்காது, பணத்தை பார்க்காது, பதவியை பார்க்காது, அறிவை பார்க்காது, தியாலஜியை பார்க்காது, விட்டு கொடுக்கிறத பார்க்கும். God does not see your ability, but he waits for your availability. கர்த்தர் உங்களுடைய திறமையை பார்க்கறதில்ல, உங்களுடைய விட்டு கொடுக்கறத அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள என் சகோதர சகோதரிகளே, என் தாயார் தகப்பன்மார்களே, மூத்த ஊழியக்காரன் நீங்கள் கேட்டுருப்பீங்க, பல வருஷமாக நீங்கள் ஊழியத்தில் இருப்பீங்க. கருத்து ஆவியானவர் சொல்லுகிறார், this is the time to strengthen my people. இது நம்மளுடைய நேரம். சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற நேரம், சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயமாகிய பிள்ளைகளை ரெடி பண்ற நேரம். இது கர்த்தருடைய பெரிய மூவுக்கான நேரம், இது கர்த்தருடைய பெரிய எழுப்புதல் நேரம். இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. அதிகமான நேரத்தை ஜபத்துக்கோ வேத வாசிப்புக்கும் கொடுங்க. தேவ ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்கள் தங்களை ஜபத்திற்கும் வேத வார்த்தைக்கும் கொடுத்தும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இல்லாதது இருக்கிறவைகளை போல மாறிடுச்சு, இருக்கிறவைகள் இல்லாதவைகளை போல மாறிடுச்சு. கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்று அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் அப்படியாகவே உங்களை என்னை எழுப்புட நான் ஜெபிக்கிறேன். நம்ம பெரிய பெரிய தேவ ஊழியக்காரங்களோட சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம். சார்ல்ஸ் ஃபின்னி, D.L. மோடி, ஜான் ஹைட், கேத்ரின் குல்மன், ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், இப்போ உயிரோடு கூட இருக்கிற பாஸ்டர் கிறிஸ், ப்ராஃபட் ஊபர்ட் ஏஞ்சல், பெனி ஹின், இமானுவேல் மக்கண்டேவர், நம்ம இந்தியாவின் பெரிய ஊழியக்காரர்கள். நம்ம இவங்க எல்லாரும் நம்மளுக்கு தெரியும். we know everyone. பட் அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட பேரை கூப்பிடும், அடுத்த தலைமுறை உங்களுடைய பேரை கூப்பிடும், அடுத்த தலைமுறை உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்க்கும். God is raising revivalists for himself. பட் சாதாரணமாக நம்ம பண்ண முடியாது. அவைலபிள் பீப்புளால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். இது நேரம், எழுப்புதல் வீரர்கள் எழும்புகிற நேரம், தேவசேனை எழும்புகிற நேரம். டினாமினேஷனால் நம்ம பிரிக்கப்படுகிற நேரம் அல்ல, குறையினால பிரிக்கப்படுகிற நேரம் அல்ல, பாவத்தினால பிரிக்கப்படுகிற நேரம் அல்ல. உங்கள் பாவம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் கர்த்தருக்கு முக்கியம். இப்போ நீங்கள் மனம் திரும்பினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலமாக பயன்படுத்துவார். விட்டு கொடுக்குற பாத்திரங்கள்லாம் இன்னைக்கு அப்பாவுக்கு தேவை. நீங்கள் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தீங்களா? தேங்க்யூ. கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தரால் பலப்படுவீர்கள். தேங்க்யூ ஸோ வெரி மச். பிளஸ் யூ.